சென்னையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நல்லதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது நல்லது, நம்மளும் ஃபாலோ பண்றது நல்லது. சார், இந்த உருமாறி கொரோனா சொன்னீங்க இல்லையா? இந்த கொரோனானால மூச்சு திணறல் அதிகமா ஏற்படுது, நிறைய பேருக்கு வருது, நிறைய ஹாஸ்பிட்டலைஸ்டு இன்பேஷன்ல நிறைய பேர் அட்மிட் ஆகுறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அதான் தகவலை திட்டமிட்டு யார் வேணாலும் பரப்பிடலாங்க. பதட்டத்தை ஏற்படுத்துறது இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல வரும்போது கேட்டு தெரிஞ்சு அந்த உண்மையான செய்திகளை வெளியிடுவது மட்டும்தான் நல்லது. இந்த மாதிரியான நேரங்களில் பதட்டத்தை ஏற்படுத்தாமையும் ஒரு தவறான இந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது சமூகத்துக்கு நாம இழைக்கிற கேடாயிடும். அது மாதிரி எதுவும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு, படுக்கைகள் கட்டமைப்பா இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் கட்டமைப்பா இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பாகவே தேவையான அளவுக்கு இருக்கு. எல்லா மருத்துவமனைகள்லயும் தனி வார்டுகள், பிரத்யேகமான வார்டுகள் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லயும், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும், தாலுக் ஹெட் குவார்டர்ஸ்லயும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால பதட்டப்பட வேண்டியதே இல்லை. இது வழக்கமா நடக்கிற ஒண்ணு. இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ அதிகம் 1800 பேருக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க இந்தியா முழுக்க. இது உலகம் முழுக்கமே இருக்கு. யாரும் எங்கேயும் எந்த விதிமுறைகளையும் பெருசா எடுத்துட்டு போறதில்லை. இது மாதிரி இது வந்துட்டா மூச்சு திணறல் அதிகமாயிரும், அவங்க பெட்டு கிடைக்காம அங்க அவசப்படுறாங்க. இந்த மாதிரியான வதந்திகளை யாரும் தயவு செஞ்சு, வதந்தி தான் பெரிய நோய். அந்த வதந்திகளை கிளப்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்பவும் கூட இங்கேயும் இருக்கு. இங்கே நேற்றுக்கு 38, தமிழ்நாட்டிலேயும் 38 பேருக்கு இப்ப ஆய்வு. அதாவது தனியார் மருத்துவமனைகளுக்கு போனா, எந்த மருத்துவத்துக்கு போனாலும் இந்த பரிசோதனைகள் போது ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜில் பரிசோதனை பண்ணும்போது கொரோனா பேக்கேஜும் வந்துருது. கொரோனா அந்த பரிசோதனையில் அது தெரியுது, அது கொரோனான்னு சொல்றாங்க. அதனால எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. ஆனாலும் நம்ம இப்போ ஒரு கலைஞர் நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு 60 வயசு ஒருத்தர் இறந்துட்டாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீரிழிவு நோய், அதாவது கட்டுப்பாட்டில் இல்லாத நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்த நோய், சிறுநீரக பாதிப்பு. இது ஆஸ்பத்திரியில் எப்பவுமே உயிரிழக்கும் நிலையில் வந்தவங்க. அவங்கள அந்த பரிசோதனை எடுக்கும்போது இந்த பேக்கேஜ் சிஸ்டத்தில் இந்த கொரோனா டெஸ்ட்டுமே எடுக்கும்போது கொரோனா இருந்ததுன்றாங்க. கொரோனாவால இறப்பான்னா அது கொரோனாவால இறப்பு இல்லை, ஏற்கனவே இருக்கிற நோய் பாதிப்புகளால் ஏற்பட்ட இறப்பு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உங்க மேல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் கொரோனா பரவுது, பருவமழைக்கான ஏற்படாதனால காய்ச்சல் பரவுறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது எடுக்காம அமெரிக்காவில் போய் ஆள் இல்லாத கார், டிரைவர் இல்லாத கார்ல ஓட்டி வீடியோ வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு உங்க மேல இல்ல. அமெரிக்காவுக்கு முதல்ல எதுக்கு போனங்கிறத அவர் தெரிஞ்சுக்கினார்னா நல்லது. இது அமெரிக்காவுக்கு போனது ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம். அது ஜெயக்குமாருக்குமே பெருமை சேர்க்கிற விஷயம். அவர் தெரிஞ்சுக்காம அதை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, உலகத்திலேயே பழைய மருத்துவர்கள் சங்கம் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், அது அமெரிக்க சைக்கியாட்ரிக் அசோசியேஷன்ல ஒரு ஆய்வு ஒன்று தமிழ்நாட்டில் நடத்தணும். என்ன ஆய்வுன்னா, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சவீதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நம்ம கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை, இது மாதிரி ஒரு 3-4 மருத்துவமனைகள் ஒரு தினந்தோறும் நடப்பது, உடற்பயிற்சி எடுப்பது, நடப்பது, ஓடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டதற்கு பிறகு மன வலிமைக்கும் உடல் வலிமைக்கு இந்த உடற்பயிற்சி எந்த வகையில் உறுதுணையா இருக்கு அப்படிங்கிற ஒரு பரிசோதனைகள். இந்த பரிசோதனைகள் முடிவுகளை அங்க எடுத்து வச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அரசாங்கத்துக்கு ₹1 கூட இது செலவு இல்லை. அமெரிக்கா சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் தான் மொத்த செலவு எனக்கு போட்டு அவங்க தான் என்னை கூப்பிட்டு வச்சு அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்க. அங்க போனப்ப ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, டிரைவரே இல்லாம ஒரு காரு, அந்த காரை விஞ்ஞானத்தின் வளர்ச்சியோட உச்சம். அது அந்த கார்ல உட்காந்து நான் டெய்லி அந்த கார்ல தான் பயணம் பண்ணேன். அங்க இருக்கிற நண்பர்களே கூட நிறைய பேர், சார் அது ஏதாவது ஆக்சிடென்ட் இங்க எத்தனை வருஷமா ஓடுதுன்னு கேட்டேன். 5-6 வருஷமா ஓடுது, இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கல. நான் உட்காந்து ஒன்னும் நடக்க போகுது, நடந்தா நடக்கட்டு டெய்லி அதில் தான் பண்ணிருந்தேன். அதை ஒரு பதிவா என்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டேன். அது வரைக்கும் என் சமூக வலைதளத்தை அவர் பாக்குறாருங்கிறது ஒரு சந்தோஷம். அது அவர் போனா அதை அவர் முயற்சி பண்ணலாம். அது ஒண்ணு. என்னமா இல்ல, இப்ப எல்லா ஊர்லயுமே இது இருந்தாலும், இப்ப அதாவது இப்ப நமக்கு மத்திய சுகாதார அமைச்சகம், ஒன்றிய சுகாதார அமைச்சகம் நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நிலையிலையும் அறிவுறுத்தல் கொடுப்பாங்க. இப்ப நீங்க விமான நிலையங்களை கண்காணிக்கணும்னு சொன்னா அடுத்த வினாடியே நாங்க அங்க போயிருவோம். இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இது பதட்டப்பட வேண்டியது இல்லை. அதே நேரத்தில்
இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க இது எல்லா நேரங்களிலும் சொல்லப்படுறது தான் இப்பவும் சொல்லப்படுது. இது ஒரு பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்காத ஒண்ணு. அதே மாதிரி இப்போ இந்த மழை காலத்தில் வந்து ஒவ்வொரு மழைக்கும் நம்ம வந்து எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியா நடத்திருக்கிறோம். இப்போ அது மழை காலமும் இல்லை, ஒன்றும் ஸ்டார்ட் ஆகல. ஜூலைக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஆனாலும் இப்ப மழை காலம் எங்கேயாவது குடிசை பகுதிகளில் இப்ப அங்கெல்லாம் வந்து நம்ம மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். சென்னையிலும் கூட எங்க தேவைப்பட்டாலும் நடத்துறோம். சென்னையில தடுக்கி விழுந்தா மருத்துவமனை இருக்கு, எங்க தேவை இருந்தாலும் நடத்துறோம். அதனால ஒன்னும் பெரிய அளவில் ஒன்னும் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும்? ஏன்னா திருவாரூர்ல கூட டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப டெங்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை அது சொல்லியிருக்கிறேங்க. 2017 2022 தான் 2017லயும் 2012லயும் தான் அதிகபட்ச டெங்கு உயிரிழப்புகள்ங்கிறது. 2012ல 66 பேர், 2017ல 65 பேர். இதுக்கு அப்புறமா இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அது ஒரு 10, 11, 12 அந்த லெவல்ல தான் இருந்துருக்கு. இதுவும் கூட டெங்குவினால் ஏற்பட்ட அந்த இறப்புகள் என்பதை கடந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இணை நோய்களினால் ஏற்படுகிற அந்த இறப்புகள் தான். இப்போ டெங்கை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ஒரு நாளுக்கான பாதிப்பு ஒரு 35. இந்த மழை வர ஆரம்பிக்கும் போது இந்த டெங்கு காய்ச்சல் வரும். ஆனா இப்ப உயிரிழப்புங்கிறது சுத்தமா இல்லாத நிலை என்பது இருந்து வருகிறது. இப்ப இது வரைக்கும் 6 மாசம் ஆயிடுச்சு, ஜூலை வரைக்கும் ஆயிடுச்சு. 4 உயிரிழப்புகள். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 8, 10, 20 வரும். அது மாதிரி இல்லாம இந்த உயிரிழப்புகள் வந்து மிக துல்லியமாக கண்காணிக்கப்படுது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளோட சேர்ந்து அந்த தண்ணீர் தேங்கி நிற்கிற அந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கிற அந்த பணிகளை உள்ளாட்சி அமைப்புகளும் மிக சிறப்பாக செய்து வருகிறது என்பதற்கு டெங்குவின் இன்றைய நிலை சான்று. தமிழகத்தில் கரூர்ல வந்து கண்டுபிடிக்கிற தடுப்பு பணி எடுத்து மீறி ஒரு சில மாவட்டங்கள் செய்யறாங்க. அந்த மீறி என்ன மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்ல, இது ஏற்கனவே இதுக்கு ஒரு கடுமையான சட்டம் இருக்கு. இந்த சட்டம் பற்றி தான் இப்ப சொன்னேன். இதை வந்து இன்னும் மேம்படுத்துறது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம்.